ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம அருகம்புல்லும் சங்கு புஷ்பமும் வச்சு விநாயகரோட கிரீடத்தில் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு மாலை கட்டி காட்டுறேன். இதை நல்ல பெரிய மாலையாகவும் கட்டலாம். விநாயகருக்கு நந்திக்கெல்லாம் நம்ம போடுற மாதிரி நல்ல பெருசாக கட்டலாம். கொஞ்சம் அருகம்புல், ஒரு 10 சங்கு புஷ்பம், கொஞ்சம் பச்சை கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை போல் ஒரு ட்ரே எடுத்து அதில் உள்ளன் த்ரெட்டை சுற்றலாம். 1 2 3 சுற்றலாம். ஏன்னா நம்ம 2 லைனாக கட்ட போகிறோம். அருகம்புல் ஒரு லைனும் சங்கு புஷ்பம் ஒரு லைனும். பாருங்கள், 1 2 3 3 லைன் சுற்றியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு 3 த்ரெட்டுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் எடுத்து டைட் பண்ணுங்கள். இதே போல் 2 தடவை கட்டினீங்கன்னா நல்லா டைட்டாக நாட்டு விழுந்துடும். இப்போது கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்துக்கோங்க. மொத்தமாக எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் உள்ளே விடுங்க. அடுத்ததாக ஒரு சங்கு புஷ்பத்தை எடுத்து அடுத்த கேப்பில் உள்ளே விட்டு அதுக்கு மேலேயே வச்சு நல்லா லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சங்கு புஷ்பத்தோட காம்பில் கட்டு விழுகிற மாதிரி கட்டலாம். 2 நாட் போடணும். 3 நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் வெளியில் எடுக்கணும். எடுத்து நல்லா டைட்டாக இழுத்தால் நாட் விழுந்துடும். 2 நாட் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். திரும்ப இன்னொன்று கட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப்பில் அருகம்புல்லை வச்சு பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். அடுத்த கேப்பில் சங்கு புஷ்பத்தை வச்சு இந்த அருகம்புல்லுக்கு மேலேயே வச்சு நல்லா டைட்டாக லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு 3 நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் வெளியில் எடுத்து டைட் பண்ணணும். 2வது நாட்டும் போட்டுக்கலாம். ஒரு கட்டுக்கும் 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். திரும்பியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப்பில் அருகம்புல் வைக்கிறேன். அடுத்த கேப்பில் சங்கு புஷ்பம் வைக்கிறேன். அருகம்புல்லுக்கு மேலே சங்கு புஷ்பத்தை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு 3 நூலுக்கும் மேலே போட்டு கேப்பில் வெளியில் எடுத்து டைட்டாக இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். இப்போது இந்த மாலை எப்படி கட்டுறதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வரிசையாக கட்ட வேண்டியது தான். இந்த சங்கு புஷ்பத்தோட காம்பு பகுதியெல்லாம் ஈக்குவலாக இதை போல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் இதை போல் நிறைய காம்பினேஷன்ஸில் நிறைய விதமான மாலைகள் நான் கட்டி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸை பார்க்க மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ஸில் போய் அதை கற்றுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எவ்வளோ நீள மாலை வேணும்னாலும் கட்டலாம். நல்லா பெருசாக பிள்ளையார் சிலைக்கு அப்படியே போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப விசேஷமானது இந்த சங்கு புஷ்பமும் அருகம்புல்லும். பிரதோஷத்தும் போது நந்திக்கும் இதை போடலாம். கட்டி முடித்த பிறகு அன்னீவனாக உள்ள இந்த அருகம்புல்லை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சங்கு புஷ்பத்தோட காம்பு எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த லென்த்தோடு நான் அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணியாச்சு. மேல் பக்கம் நம்மளுக்கு இஷ்டம்னா கட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேயிலேருந்து இதை கழட்டிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மாலை அப்படியே முழுசாக சாமிக்கு போடுறதுக்கு கயிறோடு அப்படியே கிடச்சிரும். இது சின்னதாக இருக்கிறதுனால இது நான் சாமியோட கிரீடத்தில் தான் வைக்க போகிறேன். இதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். அப்போ தான் பிரியாமல் அப்படியே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.